ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூ வெஹிக்கல் பிராண்ட் நியூ வெஹிக்கல் வந்து புக் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த அமௌண்ட்டை மொத்தத்தையும் எடுத்துன்னு போய் கட்டிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து புக் பண்ண போகிறோங்க. புக் எவ்வளோ கட்டினேன், லோன் அமௌண்ட் எவ்வளோ கட்டினேன், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்து எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் ஓட்டின்னு போறாரு டிரைவர். யார் அவரு? அண்ணா கொஞ்சம் ஸ்லோவான முன்னாடி அதான் அடிபடுது பாரு. நான் மாட்டுக்கு வண்டி புக் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டும் கட்டியாச்சு. நம்ம கொட்டேஷன் போட்ட டீட்டெயில்ஸு ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறாங்க. பூஜை போட்டாங்கடா, பூஜை போட்டாங்கடா. லேட் ஆயிடுச்சுன்ட்டு எங்கள் மாமா பாருங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. பூஜை டைம் ஸ்டார்டிங். டெலிவரியே எடுக்க போகிறாங்க உங்களுக்கு. லேட் வெல்கம் பேக் டு ரேபிட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எதை பற்றியும் இல்லைங்க. இவ்வளோ நாளாக ஊதாரித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணின்னு சுற்றி நின்றோம். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு புத்தி வந்து நம்ம லைஃப்பில் ஒரு உருப்படியான காரியம் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம். என்னடா உருப்படியான காரியம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை ஃபேம. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூ வெஹிக்கல் பிராண்ட் நியூ வெஹிக்கல் வந்து புக் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்ல பார்த்து தான் நீங்களே உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லணும்ல, அதனால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மகேந்திரா பலேரோ மேக்ஸ் பிக்கப் HD 1.3 வண்டியோட பேர் பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது. அந்த வண்டி தான் நம்ம இன்னைக்கு புக் பண்ணுறதுக்கு போக போகிறோம். புக் பண்ணிவிட்டு ஃபினான்ஸில் தாங்க எடுக்க போகிறோம். ஃபினான்ஸ் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு ஃபினான்ஸ்லாம் முடிச்சுட்டு டெலிவரி வீடியோவும் இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த வீடியோவில் தாங்க இன்றைக்கி இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, லைஃப்பில் ஒரு உருப்படியான காரியம் பண்ணுறதுக்காக நம்ம ஷோரூமை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதாங்க இந்த அமௌண்ட்டை மொத்தத்தையும் எடுத்துன்னு போய் கட்டிட்டு நம்ம வந்து வண்டியை வந்து புக் பண்ண போகிறோங்க. புக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம வண்டி வந்து டெலிவரி எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து மகேந்திரா, நீங்களும் வந்து மகேந்திரா பலேரோலாம் வந்து டெலிவரி எடுக்க போகிறீங்கன்னா எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் எப்படி வந்து புக் பண்ணேன், எந்த ஷோரூமில் வந்து ப்ரைஸ்லாம் கம்மியாக இருந்ததுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கட்டினேன், லோன் அமௌண்ட் எவ்வளோ கட்டினேன், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வந்து எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நான் ஷோரூம் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ட்ராவலிங் டைம் அப்போ ஒரு ஸ்டாப் வேணும்னு தோணும். அதே மாதிரி தான் எங்களுக்கு தோணுன ஸ்டாப் இது ரோலெக்ஸ் பேக்ஸ். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஷோரூமை நோக்கி ஒரு பயணம். பாய் பாய் ரோலெக்ஸ். அங்கே பாருங்க அந்த மாடு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பாரு. அவர் பாட்டுனா அந்த டிரைவர் அவர் இஷ்டத்துக்குனா ஓட்டின்னு போகிறாரு. இதை மியூட்டில் போட. அவர் பாட்டுனா அவர் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு போகிறார். அந்த மாடுங்க மொத்தம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது பாருங்க. அந்த பாருங்க அந்த பக்கியாண்டெல்லாம் அடிபட்டு போய். ப்ரோ கொஞ்சம் முன்னாடி போடுவோம், அவர் திட்டிட்டு போகலாம். நம்ம ஒரு மனசாட்சி இல்லாமல் ஓட்டின்னு போகிறாரு டிரைவர். யார் அவரு? திறக்க மாட்டேன், லாக்கிற மாதிரி. அண்ணா கொஞ்சம் ஸ்லோவான முன்னாடி அதான் அடிபடுது பாரு. நான் மாட்டுக்கு ரீச் டு ஷோரூம். எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு குப்பை மாதிரி வண்டி எல்லாம் வெளியே. நம்ம எடுக்க போகிற வேரியண்ட் தாங்க இது. இந்த வேரியண்ட் ஆனால் இந்த வண்டி இல்லை, இந்த மாதிரி தான். மகேந்திரா பலேரோ மேக்ஸ் பிக்கப் HD 1.3 ஏதாவது பார்த்தீங்களா, இந்த வேரியண்ட் தான். சரி வாங்க நேராக போய் புக்கிங் போட்டுட்டு மேலே போய் புக்கிங் போட்டுட்டு நம்மளோட டீலர்கிட்ட புக்கிங் போட்டுட்டு அமௌண்ட்டை கட்டிட்டு ஃபைனான்ஸ் அமௌண்ட்லாம் வந்ததுக்கப்புறமா வண்டி டெலிவரி எடுக்கும். எப்போதும் வெயிட்டிங் ப்ரோ. ஷோரூம் வந்திருக்கோம். எதுனா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு எதுனா சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள்.
ஒரு பைத்தியக்கார பையங்க, அவன் பேசுறத கேட்டு அவன் பைத்தியக்காரன். ஓ அப்படியா, ஓகே. இப்போ இதில் வந்து அதை ஃபில் பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்போ நாங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணது ஓகேங்க மேடம். வண்டியோட ரேட்டு டிஸ்கவுண்ட்லாம் போய் 10,40,000 லெஸ்ஸு 1,500, மொத்தம் 10,38,500. அதில் அட்வான்ஸ் 5,000, பேலன்ஸ் 2 நாள் ஆகுமா? லோன் ப்ராசஸ் ஆகிடுச்சு, எல்லாமே இது முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் லீவு, லோன் ஆஃபீஸ் லீவு. அதனால் மண்டே வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க லோன் ஆஃபீஸ்லேருந்து. மண்டே வந்து உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வந்துச்சுன்னா வண்டி எப்போ வந்து எங்கள் கைக்கு டெலிவரி வரும்னு கேட்குறேன். ஓகேங்க மேடம். சரி, ஓகே ஓகே சரி. 450 ஒரு 33,500. மிஷின் இருந்தால் டக்குன்னு போயிடும். மிஷினில் போட்டால் அந்த எப்படி சொல்கிறது திருன்னு போகும்ல, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போ காஞ்சிபுரம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கேயே டெலிவரினா அங்கே எங்கே டெலிவரி பண்ணுவாங்கன்ற? அங்கேயே டெலிவரி கொடு இல்லை, இங்கே கூட வந்து இங்கே தான் எடுத்துக்குவேன். நான் இப்போ பேசிக்கிறேன். அவரு தான் மேனேஜர். இப்போ இந்த ஷோரூமுக்கு அவர் தான் மேனேஜர். கரெக்டாக இருக்காங்க. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு 2,33,500 இந்த டேட்ல கொடுத்துருவீங்க, என்னோட சைன் போட்டுருக்கேன். உங்களோட சைன் ஆகுது. ரொம்ப சின்னதாக இருக்குது. என் துர்கா டி மட்டும் போட்டு சைன் பண்ணியிருக்கேன். சரி சரிங்க மேடம். ஓகே ஓகேங்களா? ஓகேங்க மேடம். அவர்கிட்ட பேசிட்டு தான் கொடுத்துருக்கு. நம்ம எதுவும் ஓகேங்க மேடம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சுல? ஓகேங்க, தேங்க்ஸ். எல்லாம் அதெல்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஒரு 6 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னார். எதுக்கு? ஓகேங்க எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அவ்வளோதாங்க, வண்டி புக் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டும் கட்டியாச்சு. ஃபைனான்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த ஃபைனான்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வண்டியை டெலிவரி எடுக்க வேண்டியதான். வாங்க போகலாம். பாய் ஷோரூம். கூடி சீக்கிரத்தில் சந்திப்போம் திருப்பியும். இந்த வண்டி தாங்க, ஆனால் இந்த வண்டி கிடையாது. இந்த வண்டி தான், ஆனால் இந்த வண்டி கிடையாது. ஓகே பாய். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வண்டி புக் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் எல்லா ஷோரூம்லேயே வந்து வண்டியோட ரேட் வந்து விசாரிச்சு பார்த்ததில்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மளுக்கு இந்த ஷோரூம் தான் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. இது எந்த ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் மகேந்திரா ஷோரூமில் தான் நம்ம வந்து வண்டி புக் பண்ணியிருக்கோம். நம்ம சரௌண்டிங்கில் வந்து கேட்ட பார்த்ததில் இதாங்க நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதனால் இங்கே வந்து புக் பண்ணிட்டோம். அப்படியே வண்டியோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு, ஆன் ரோட் ப்ரைஸு, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, லைஃப் டேக்ஸ் அமௌண்ட்லாம் வந்து நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து வண்டி டெலிவரி எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சூப்பர்வைசர்களை கேட்டு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. உங்களுக்காக நான் எதனா டவுட் வந்து நீங்கள் எதனா என்கிட்ட வந்து நீங்கள் டவுட் கேட்குறீங்கன்னா எனக்கு தெரியாத டவுட்டை வந்து நான் மேலே இடத்துல வந்து கேட்டு சொல்கிறேன்ற மாதிரி. சரி ஓகேங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து டெலிவரி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுவோம். பாய். இதில் இருக்க பாருங்கள் கொட்டேஷனோட, நம்ம கொட்டேஷன் போட்ட டீட்டெயில்ஸு. இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு, அதில் இருக்க பாருங்கள் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸு, லைஃப் டேக்ஸ், இது 3மே இருக்குது. இது 3மே சேர்த்து 11,03,539 ரூபா வருது. அப்படியே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வந்து 63,539 ரூபா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷோரூமுக்கு ஒரு மாதிரி மாறும் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸும், ஆன் ரோட் ப்ரைஸ், எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்லாம். அதை வந்து நீங்கள் பார்த்து எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொடுத்த லாஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,38,500 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம கட்டிட்டோம். இப்போ லோன் அமௌண்ட் வரணும். ஓகேங்க, வண்டி வந்து டெலிவரி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாய். வெல்கம் பேக் டு ரேபிட்.
ஃபைனலி ஷோரூம்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறாங்க. ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு, அலோனம் மட்டும் வந்துடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுங்க, எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக ஷோரூம்லேருந்து இன்னைக்கு கால் பண்ணாங்க. வண்டி எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேங்க, இவ்வளோ நாள் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு எதோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தோம், இப்போ தான் புத்தி வந்து நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அது மாதிரி இல்லைங்க, ஊதாரித்தனமாலாம் நான் சுற்றலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வேலையை வந்து செஞ்சுட்டு நான் பாட்டுட்டு என் லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது, நம்மளுக்குன்னு எதனா ஒரு வேலையை செட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வண்டி எடுக்க போகிறோம், நம்மளுக்குன்னு ஒரு தொழிலை வந்து செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஷோரூமில் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க, அவ்வளோதாங்க. ஃபைனலி நம்ம வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். நம்மளோட மான்ஸ்டரை போய் தூக்கிட்டு வரதுக்கு போகிறோங்க. மீதிலாம் வந்து வீடியோட ஷோரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து ஷோரூம் மேனேஜர் கிட்ட வந்து கேட்டு சொல்கிறேன். நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஷோரூமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்ததுங்க. ஒரு 70 to 80% வந்து கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பர்சன்டேஜ் இல்லை, ஒரு 60,000 70,000 வரையும் மித்த ஷோரூமில் தான் கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஷோரூமில் வந்து கம்மியாகவே இருந்ததுங்க. அதனால தான் இந்த ஷோரூமில் நான் எடுத்திருக்கேன். சரி, ஓகேங்க, மீதிலாம் வந்து ஷோரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஏன்டா டிரைவிங்லேருந்து டெலிவரி ஜம்ப் ஆகிட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் டிரைவிங்கில் இருக்கும் போது டெலிவரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே டெலிவரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் என்கிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக்கே இது தாங்க. எங்கன்னா ஒரு இடம் போகும்போது டைம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டு அப்புறமா போகும்போது ரொம்ப அர்ஜென்ட்டாக போவேன். அவ்வளோ அர்ஜென்ட்டாக போயும் நல்ல நேரத்துக்கு முன்னாடி நம்மளால் ரீச் ஆக முடியலங்க. அதனால தாங்க நம்ம மாமா வந்து நல்ல நேரத்துக்கு முதல்ல வண்டி டெலிவரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்டிங்லேருந்து வண்டி டெலிவரி எடுக்கும் போது தான் நம்ம இல்லை, அட்லீஸ்ட் வீடியோ வச்சு அது மாதிரி எடிட் பண்ணுவோம் தாங்க எடிட் பண்ணுறேன். 100% தப்பு நம்ம மேலே தான், யாரையும் அதில் தப்பு சொல்ல முடியாது. என்னவோங்க, ஃபைனலி வண்டி வந்து நல்ல நேரத்துக்குள்ளே எடுத்துட்டாங்களே, அதுவே நல்லதுங்க. அப்புறமா நான் போய் வண்டி டெலிவரி எடுக்கும் போது ஜாயின் பண்ணிக்கினேங்க. ஃபைனலி ஷோரூம் வந்து ரீச் ஆகிட்டேங்க. இருக்கு பாருங்க. பூஜை போட்டாங்கடா, ஓடுறா ரீச் டு ஷோரூம். அவ்வளோதாங்க, எங்களுக்கு வா லாக் பண்ணிடுவா. நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு எங்கள் மாமா பாருங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. பூஜை டைம் ஸ்டார்டிங். டெலிவரியே எடுக்க போகிறாங்க உங்களுக்கு லேட். நான் வரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ யார் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ நிற்கிறான் பாருங்க, என்னோட 2 உடன்பிறப்பு. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்தால் எதனா கேட்பேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒருத்தனும் அந்த பக்கம் ஒருத்தனும் எனக்காக வீடியோ எடுக்கிறாங்க. ஆயிடுச்சுன்னு டைமிங் லேட் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட தான் சொல்லணும்டா. You can start celebrating your puja now. Turn for 12 for SWAT, busting all the bells out the box. I just hit a lick with the box, had to put the stick in the box. Pour up the whole.
என்னடா எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என்னோடய வேலைங்க. என்னோடய ஷார்ட்ஸுக்காக நான் அதை திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷார்ட்ஸை போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க. உள்ள கவர் ஆகுதா? புரியல. ஃபைனலி டெலிவரி ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. பூஜை போட்டு முடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. நம்ம எடுக்க வேண்டிய வீடியோ எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வண்டியை வந்து டெலிவரி பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் வெளியே விட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நான் ஏன் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஆக்ஷன் கேமராவில் எடுத்த வீடியோ. நம்ம எப்போயுமே மோட்டோ விளாகிங் இல்லை ட்ராக் ரேஸ் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மைக்கில் தான் போட்டு வீடியோ எல்லாமே எடுப்போம். அதை வந்து நான் அப்படியே அந்த செட்டப்பை மாற்றாமே வச்சுட்டு இருந்தேன். பசங்களும் அதை நோட் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்டர்னல் மைக்லேருந்து இன்பில்டு மைக்கு வந்து மாற்றாமே அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோ. அதனால தான் எந்த ஆடியோவுமே வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர்லாம் என்னென்னு பார்த்துட்டு ஆர்டிஓ ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வண்டியோட புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம மாமா கிட்ட வண்டியை கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மாமாக்களை வந்து வண்டி குத்து அமைச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை ரெடி பண்ண வேண்டியதாங்க. இன்னும் வந்து வண்டியில் வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகலை. எதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம கையில் குத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல நாளாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுனால ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வண்டிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டேன்றதுனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து லீவு. ஃப்ரைடே வந்து நம்ம வந்து வண்டி எடுத்துருக்கோம். மண்டே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த வீடியோலாம் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதில் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், லவ் யூ ஸோ மச்.